வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது மஸ்க் மெலன் ரெசிபிஸ். மஸ்க் மெலன் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஸ்க் மெலனுடைய மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். மஸ்க் மெலனை ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும்போது நல்லா வாசம் வருதுங்க. அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். மில்க் ஷேக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க, நல்லா இருக்குங்க. மஸ்க் மெலன் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. விட்டமின் சி நிறையா இருக்குதுங்க. இருக்கிறதுனால கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்குங்க இது சாப்பிட்டா. பழத்தை முலாம்பழம் கிர்னி பழம் கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த கட் பண்ணதை மஸ்க் மெலன் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு கப் மஸ்க் மெலனுக்கு அரை கப் சர்க்கரை போதும். அப்படியே கூட சாப்பிட்லாம், சர்க்கரை இல்லாமல் கூட சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். மில்க் ஷேக் தயார். இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுனால அல்சர் தீருங்க. எங்கேயோ யாருக்கா காயம்பட்டிருந்தால் இந்த மஸ்க் மெலன் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது குணமாயிடுங்க. ரொம்ப புத்துணர்வு தரும், வெயிட் ரெடியூஸ் ஆகுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது மஸ்க் மெலன் சாலடு, ஃப்ரூட் சாலடு. இதில் நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால ஜூஸ் போடாமல் அப்படியே சாலடாக கூட சாப்பிட்லாம். தேன் ஊற்றிக்கிறோம். ஒரு கப் மஸ்க் மெலன், தேன், கொஞ்சம் ஜீனி, இது எதுவுமே இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்குங்க. வேணுன்றவங்க ஜீனி போட்டுக்கலாம், இல்லை தேன் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்து கூட போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இயற்கையாகவே இதில் இனிப்பு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிலாம் அப்படியே சாப்பிட்லாங்க. நன்றி, வணக்கம்.